இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஸ்கேம் ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வேலூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி. அந்த மோசடியை பத்தின அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ம கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. அதே உங்களுக்காக சில அப்டேட்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்திருக்கு. உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம எடுக்கக்கூடிய வழக்கம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஐஎஃப்எஸ் ஸ்கேம் வேலூர்ல நடந்த ஒரு மிகப்பெரிய மோசடி. ஷேர் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா 1,00,000க்கு வட்டி தரேன், 6,000 தரேன், 8,000 தரேன், 10,000 தனின்னு சொல்லிட்டு பான்சி ஸ்கீம்ல இந்த ஒரு ஸ்கேம் நடந்திருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுல முக்கியமான தலைகள் இன்னும் ஒரு 2 பேர் வந்து மாட்டல, லட்சுமி நாராயணனும் மோகன் பாபுவும். ஸோ ஜனார்த்தனன், அப்புறம் வந்து இதுல முக்கியமான இன்னொருத்தர் வேதநாராயணன், அண்ட் தென் மின்மினி சரவணன், இவங்கெல்லாம் முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி பெயில் வாங்கி சிலர் திரும்ப தலைமறைவு ஆயிட்டாங்க. அண்ட் தென் இப்போ கோர்ட்ல 11ஆம் தேதி 11ஆம் மாசம் 2025 அன்னைக்கு ஏரிங் வந்தது. அந்த ஏரிங்ல வழக்கமா கஸ்டடியில இருக்கக்கூடிய, அதாவது விசாரணை வலயத்தில் இருக்கக்கூடியவர்கள், அரெஸ்ட் ஆனவங்க எல்லாரையும் வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தினாங்க. இன்னும் கைது செய்யப்படாதவர்களை ஆஜர்படுத்த சொல்லியும் மேலும் 15 நாள் கழிச்சு திரும்பவும் வந்து அடுத்த ஏரிங்க போட்டிருக்காங்க. 25/11/2025 25ஆம் தேதி இந்த மாசம் வந்து அடுத்த ஏரிங் போட்டிருக்காங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா, அடுத்த ஏரிங்ல இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் லக்ஷ்மி பிரியா, அவங்க தான் வந்து இப்ப ஐஓவா இருக்காங்க. அவங்க வந்து இங்க வந்து இன்னைக்கு வந்து ஆஜரானதாகவும், அவங்க கிட்ட கோர்ட் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த 15 நாளுக்குள்ள இந்த இவங்க கிட்ட இருந்து கைப்பற்றிருக்கீங்க இல்லையா சொத்துக்கள், இந்த ஐஎஃப்எஸ் சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணிருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பினாமிகள், அப்புறம் அவங்களுக்கு ஏஜென்ட்ஸா செயல்பட்டவங்களுடைய சொத்துக்கள்லாம் முடக்கிருக்கீங்க. அதனுடைய அசையும் அசையா சொத்துக்கள், மூவபிள், இம்மூவபிள், அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ், கேஷ், அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ரிப்போர்ட்டா, ப்ராப்பர் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, கண்டிப்பா இது வரைக்கும் வழக்கு கொடுத்த எல்லாருக்கும் அவங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு இந்த இந்த வேல்யூவேஷன் போட்டு இதை வந்து ஏலமிட்டு சீக்கிரமா சீஃப் ரெவென்யூ ஆஃபீஸர் வந்து இதுல ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புறோம். ஏன்னா இது வரைக்கும் அக்யூஸ்ட சப்மிட் பண்ணுங்க, அவங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுங்க, நான் பெலிபிள் வாரண்ட்டை வந்து அப்ளை பண்ணுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க, எங்க இருக்காங்கன்னு பாருங்க, இன்டர்போல சப்போர்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்பதான் வந்து ஸோ இந்த கோர்ட்லயே இந்த பக்கம் இதுக்கு வந்திருக்காங்க. அந்த அசட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, அதோட ரிப்போர்ட்டை கொடுங்க, அந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த அசட்ஸை வித்து முதல்ல வழக்கு கொடுத்தவங்களுடைய பாதிக்கப்பட்ட பணம், அவங்க வந்து முதலீடு பண்ணி அசல்ல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வாங்கினாங்களோ அது போக மிச்ச அசலை வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இது ஒரு லாங் டைம் டேக்கிங் ப்ராசஸ். இது வந்து எப்போ முடியுன்றது நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம சைட்ல வந்து நிறைய பேர் வந்து வக்காலத்து ஃபைல் பண்ணி அவங்க மூலமா வந்து இந்த கேஸை வந்து வேற டைரக்ஷன்லயும் நம்ம கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ நம்ம ஹைகோர்ட்ல ஒரு ரிட் வந்து போட்டிருந்தோம். ஸோ இது வந்து தனி ஒரு கோர்ட்ல இருக்கு. இப்போ வந்து ஹைகோர்ட்ல நம்ம தனியா வந்து இந்த கேஸ் ரிலேட்டடா ஒரு ரிட்டை வந்து போட்டிருந்தோம் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பா. அந்த ரிட்ல வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் பாதிக்கப்பட்டதற்கான ஆவணங்களை சப்மிட் பண்ணி ஒரு ஆர்டரை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் மற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு குழுவா இணைஞ்சி இதுல வந்து அப்பீல் பண்ணி இந்த ஆர்டர் மூலமா நம்ம அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கான ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம ஒரு தனி ரூட்ல இந்த கேஸ் தனியா போகட்டும், பட் ஆனால் இவங்க சீஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஐஎஃப்எஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸை வித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க வந்து அந்த பணத்தை கொடுங்க. பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்பவுமே வந்து மோசமான நிலையில இருக்காங்க. இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், வட்டி கட்டணும், பல பிரச்சனைகள் இருக்காங்க. அவங்க குடும்ப சூழல் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நேரத்துல இழப்பீடை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் மூவ் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதற்கான ஒரு ப்ராசஸும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வேலை போயிட்டு இருக்கு. எல்லாமே நாளைக்கே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டிப்பா வந்து இங்க லீகலி பல பிரச்சனைகள் இருக்கு. நம்மளுடைய நாட்டோட சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த பிரச்சனையில மாட்டி இது வரைக்கும் கேசஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம சிஸ்டம் வந்து எவ்வளவு ஒரு இடியாப்ப சிக்கல்ல இருக்குன்றது. பொறுமையா இருந்து நம்ம வர வேண்டிய நம்மளுடைய இழந்த பணத்தை பெறறதுக்காக மக்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா கேட்டுக்கிறேன். ஆர்டர் இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டரை அடுத்த லெவலுக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம டீம், அட்வொகேட் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்றதுல நானும் நம்பிக்கையா இருக்கேன். அந்த மேலும் வழக்கு கொடுக்காதவர்களுக்கு இதுல லீகலா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் வழக்கு கொடுங்கன்னு. இப்போ கோர்ட் வந்து இப்ப டைரக்ஷன் எடுத்து இந்த ஷேர்ஸ், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள், இம்மூவபிள் அசட்ஸ், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சீஸ் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வந்து வேல்யூ பண்ணி அதை வித்தாங்க அப்படின்னா எவ்வளவு
பேர் வழக்கு கொடுத்து அது எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூக்கான அமௌண்ட்டுக்கு அதை விற்று செட்டில் பண்ணுறது தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வழக்கு கொடுக்காதவர்கள் சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் யூஓடபிள்யூ ஆஃபீஸில் வந்து போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து தயவு செஞ்சு ப்ரொசீட் பண்ணுங்க. நிறைய பேர் நீங்கள் வழக்கு கொடுத்தீங்கன்னா காசு கிடைக்காதுன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இப்படியாவது போனீங்கன்னா லீகலாவது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக காசு கிடைச்சிடணும் ஒரு நம்பிக்கை இருக்கும், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதை தான் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன். பாசிட்டிவ்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம சைட்ல இருந்து போன அந்த கேஸ் வந்து ஆர்டர் ஆயிருக்கு. அந்த ஆர்டர் காப்பியை வச்சு நம்ம வந்து பாசிட்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 2வது விஷயம், கோர்ட்லேயே அடுத்த ஏரிங்க்கு இந்த மூவபிள் இமூவபிள் அசட் எதெல்லாம் நீங்கள் சீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஐஎஃப்எஸ் ரிலேட்டடாக அதோடைய ரிப்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதன் மூலமாக இவங்க அனலைஸ் பண்ணி அந்த அதிகாரிகளுக்கு அந்த சொத்துக்களை விற்கிறதுக்கும் பாதிக்கப்பட்ட பணங்களை கொடுக்கறதுக்கும் வந்து ஏற்பாடு செய்வாங்கன்னு நம்புகிறோம். இந்த காணொலியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் என்கேஆர்.